வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் வீடியோ எல்லாம் பார்க்குறீங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னுடைய வீடியோக்களை லைக்கை கொடுங்க. அப்போ தாங்க எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இன்னும் என்னென்ன வீடியோ போடலான்னு நான் யோசித்து நல்ல கருத்துள்ள வீடியோவும் போடுவேன். இப்போது வீடியோக்குள்ளே என்ன பேச போகிறோன்னா, நாம் ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அதாங்க. நம்ம நினைக்கிறது வேறு, நடக்கிறது வேறு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் நினைக்கிறதெல்லாம் நிறைவேறாது. நம்ம கணக்கு வேறு, கடவுள் கணக்கு வேறு. இன்னாருக்கு இன்னது தான் விதிக்கப்படுங்கிறது அவருடைய கணிப்பு. நாம் நினச்சிட்ருக்கலாம் இந்த பணம் வரவு வந்துடும், இதில் நாம் ஜெயிச்சிடுவோம், இதில் நமக்கு தான் முதல் ப்ரைஸ் கிடைக்கும். ஒரு கோல போட்டியாகட்டும், இல்லை ஒரு இராணுவத்திலேயோ, இல்லை ஒரு கால்பந்து, கூடைப்பந்து, இதில் நம்ம பையன் ஜெயிச்சிடுவோம் அப்படிலாம் நம்ம ஒரு கனவு போட்ட கட்டிக்கிட்டு இருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா அது நடக்காது. அதுதான் நாம் நினைக்கிறது ஒன்று, தெய்வம் நினைக்கிறது ஒன்றும்பாங்க. சில பேர் நினைப்பாங்க, ஒரு இடத்துல அந்த அம்மாவுக்கு 2 பொண்ணு ஒரு பையன். பையன் கொஞ்சம் மாப்பிள்ளை கருப்பாக இருப்பாப்புல, பிஸ்னஸ், கவர்மெண்ட் வேலையில் பிஸ்னஸ். அடுத்த பொண்ணுக்காவது நல்ல சிகப்பு பையனாகவும் நல்ல ஒரு ஐடி கம்பெனியோ ஒரு ஜாப்லேயோ இருக்கிற பையன் தான் பார்க்கணுன்னு நினைப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா தற்காலிகமாக அந்த கருப்பு கலர்லேயே ரெண்டு என்ன கருப்பு என்னங்க, நமக்குள்ளது அவ்வளோதான். அதை நினச்சி பெருமையாக நம்ம லைஃப்பை ஓட்டிக்கணும். அதுவும் அந்த மாதிரி ஆகிடுன்னு சொல்லிட்டு புலம்புவாங்க. நமக்கு என்னவோ அதுதான் நடக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அது அவங்களுடைய லக்கு. நம்ம லக்கு அவ்வளோதான். அதுக்காக அடுத்தவங்கள பார்த்து நம்ம பொறாமப்பட முடியாது. நமக்கு என்ன விதியோ அதுதான் நடக்கும். நமக்கு என்ன தலையெழுத்தோ அதுதான் நடக்கும். சொல்லுவாங்கள்ல, நான் என்ன பாவம் பண்ணணும், எல்லாமே எனக்கு நெகட்டிவாகவே கிடைக்குது. நம்ம பண்ண பாவத்துக்காகவோ புண்ணியத்துக்காகவோ ஒன்று கொடுக்கறதில்ல கடவுள். அவர் நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை அப்பப்போ செயல்படுத்திடுவார், யார் மூலியமாகவோ. ஆனால் கடவுள் நேராக வந்து நமக்கு செயல்படுத்த மாட்டார். மனித ரூபத்தில் எல்லா மனிதர்களுமே நமக்கு கண் முன்னே நல்லது செய்கிறவங்க எல்லாம் கடவுள் தாங்க. நமக்கு எது ஒருத்தர் நல்லது செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் கடவுள் ரூபத்தில் அனுப்பப்பட்டவங்க. அதனால் அவங்களையும் நம்ம கடவுளாக தான் மதிக்கணும். சக மனிதர்களை மதிக்கணும். முதல்ல மனிதராக மதிக்க கற்றுக்கணும். ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கக்கூடாது, ஏழை பணக்காரன் பார்க்கக்கூடாது, காசு இருக்கிறவங்க இல்லாதவங்க பார்க்கக்கூடாது. நிறைய பேர் அந்த மாதிரி தான் பிஹேவிங் பண்ணுறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கழுத்து நிறைய அவங்க வந்து பித்தளையை கூட போட்டு வந்திருப்பாங்க. அவங்க பவுன் போட்டு வந்தானே, பித்தளை போட்டு வந்தானே, கழுத்து நிறைய போட்டு தான் அவங்கள ஒரு முகம் வளர்ச்சியோட பொன் செழிப்போடு வரவேற்பாங்க. மற்றவங்க கொஞ்சம் நார்மலான புடவை கட்டிட்டு போகிறவங்க, கொஞ்சம் பேக்ரவுண்டு இல்லாதவங்கள பார்த்தா அங்கே அப்படி தலையை ஆட்டினது ஆட்டாதுமா லைட்டாக ஆட்டிட்டு கொஞ்சம் கெத்தாக போவாங்க. அதுக்கு தேவையே இல்லையே. நம்ம வீடு தேடி வந்து நமக்கு பத்திரிக்கை வைக்கணும்னு அவசியமே இல்லையே. அவங்க வச்சதுனால தான் நம்ம போகிறோம். பதிக்கல என்னன்னாங்க, நம்ம என்ன எழுத போகிறோம், மொய் எழுத போகிறோமோ எழுதிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வந்துகிட்டே இருக்கோம். இதில் என்ன மரியாதை இல்லை. இருக்கிறவங்க என்ன அவங்களுக்கு வந்து பவுன் அள்ளி கொடுத்துட போகிறாங்க? அது கிடையாது. அந்த பிஹேவிங் தான் முக்கியம். யாராக இருந்தாலும் ஏழைக்கு தான் வந்து ரொம்ப தலைவணங்கணும். ஏன்னா அவங்க வந்து நம்ம கஷ்டத்தில் அவங்க தாங்க பங்கெடுப்பாங்க. பணக்காரவங்களாம் காது கொடுத்த கூட கேட்க மாட்டாங்க. அவங்க வேலையை தான் அவங்க வந்து அவங்க வேலையவோ அவங்க பிஸ்னஸையோ அவங்க வந்து செடியாக பார்த்துட்ருப்பாங்களே தவிர நம்மள்கிட்ட நின்று கூட அவங்கள்ட்ட எல்லாம் பேச நேரம் இருக்காது. அதே மாதிரி மதிக்காதவங்க வீட்டுக்கெல்லாம் நம்ம போகணுன்னு அவசியம் கிடையாது. ஃபங்க்ஷனுக்கும்
போனோமா வந்தோமான்னு இருக்கணும். அந்த மாதிரி சில உறவுகளும் சரி, சில நண்பர்களும் சரி, அந்த மாதிரி பைசா பார்த்து பழகிறவங்களும் இருக்காங்க. ஏழை பணக்காரன்லாம் வித்தியாசமே காட்டக்கூடாது. அவங்கள்ட்ட இருக்குது, அதுக்காக நீங்கள் என்ன இருக்குங்கிறதுனால இல்லாத ஏழையை பார்த்து இந்தாங்க ஒரு ரூ. 100 கையில் வச்சுக்கோங்கன்னு கொடுக்க போகிறீங்களா? அது இல்லையே. அந்த மனசு நல்ல மனசு. மனசு காசில் மட்டும்தான் நீங்கள் வந்து பெரிய ஆள், மனசில் பெரிய ஆளே கிடையாது. ஈகை குணம் உள்ளவங்க தான் பெரிய ஆள். ஆனால் ஏழை பாருங்கள், கொடுக்கணும்னு நினைப்பான், அவன்கிட்ட காசு இருக்காது. ஏழையான உள்ள மனிதர்கள்ட்ட, கொடுக்கும் மனம் உள்ள நல்ல குணம் உள்ளவங்கள்ட்ட பணம் பற்றாக்குறையாக இருக்கும். அவங்களால செயல்படுத்த முடியாது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க செஞ்சுட்டு போயிட்டுருப்பாங்க. மனிதர்கள் வந்து கெத்தை பார்த்து தாங்க பழகுறாங்க. அது ஏன்னு தெரியல. அதனால தான் அந்த காலத்துலேருந்து நாம் ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது, நாம் ஒன்று நினச்சிட்டு போனால் அங்கே ஒன்று நடக்குது. இது நிறைய பேர் புலம்புறது உண்டு. எதுவுமே நினச்சதை கொடுத்துட்டா அப்புறம் ஏன் நம்ம கோயிலுக்கு போகிறோம், அப்புறம் ஏன் நம்ம கடவுளை கை கூப்பி வணங்குறோம்? அது நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. பாருங்களேன், மனசுக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலை, வருத்தத்தக்க நிகழ்வுகள், ஏதாவது ஒரு அசம்பாவிதம், இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் மனுஷன் கடவுளை நோக்கி போகிறான், கோயிலை நோக்கி போகிறாங்க, காணிக்கை செலுத்துகிறாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க, கைகூப்பி வணங்கி அழுகுறாங்க. குறைகளை, எனக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு, அதுலேருந்து நான் மீண்டு வரணும், நீ தான் தெய்வமே, என்னை காப்பாற்றி கொடுக்கணும்னு சொல்லி மனசார வேண்டுறாங்க. அதை நடத்தி கொடுக்கணுன்னா நடத்தி கொடுத்துரும், முடியாதுன்னா விட்டுடும். அதுக்காக நாம் வருத்தப்படக்கூடாது. என்ன நடக்கணுமோ அது நடக்கும். கடவுள் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார். நம்ம உட்காந்த இடத்துல நம்ம கடவுளை கண்ணை மூடி தியானம் பண்ணாலும் நமக்கு கடவுள் செய்வார். அதுக்காக கூட்டத்தில் விழுந்து எந்திரிச்சு மயக்கடிச்சு போய் கடவுளை நின்று முண்டி அடிச்சுட்டு 300 தரிசனத்தில் போய் முண்டி அடித்து முதல்ல போனதும் உங்கள் கை நிறைய அள்ளி நிம்மதியை கொடுத்துட்டு பின்னாடி வரவங்களுக்கு நிம்மதி இல்லை போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறவர் கடவுள் இல்லை, மனிதர்கள் தான். டோக்கன் தீர்ந்து போச்சு, அன்னதானம் கிடையாது போன்னு சொல்கிறவங்க மனுஷருங்க தான். அதனால் கடவுளை ஒருபோதும் இல்லைன்னு சொல்ல மாட்டார், அள்ளி அள்ளியும் கொடுக்க மாட்டார். அளவாக அப்பப்போ யாராருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்ருப்பார். நீங்கள் வேண்டுறத, அவரை நினைக்கிறத அனுதினமும் மறவாமல் நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு உட்காந்த இடத்துல தியானம் பண்ணிக்கிட்டு கடவுளை வேண்டி நல்லதே செய், நல்லதே நடக்கணும், நிம்மதியை தேடு, நிம்மதியை கொடு, எனக்கு பணம் காசு கூட எனக்கு முக்கியம் இல்லை, மனசு நிம்மதி வேணும், அமைதி வேணும், எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மன நிம்மதியை கொடு ஆண்டவனே தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணிங்கனாலும் ஓரளவுக்கு தியானம் இருந்தாலே, தியானம்ங்கிறது அமைதியானது. அந்த அமைதியான தியானத்தில் நம்ம கண்ணை மூடி, அது விடிகாலம் எத்தனை மணிக்கு நீங்கள் எந்திரிங்க அத்தனை மணி நேரத்துக்கு நீங்கள் ஒரு 1/2 hour தியானம் பண்ணால் கூட மனசு அன்னைய முழுக்க ரிலாக்ஸாக இருக்கும். எதுக்கும் கோவப்படாதீங்க, பழி வாங்குகிற குணம் இருக்கக்கூடாது. நல்லதே நீங்கள் செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்லதே நடக்கும். நம்ம எதிரியாக இருந்தால் கூட அவங்கள்ட்ட புன்னகைச்சு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த கணம் உங்களுக்கு மனசு எப்படி இருக்கும் பாரு. நமக்கு எவ்வளோ அநீதி நடந்தது அவங்களால. அவங்கள்ட்ட நாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அவங்க மனசும் நெகிழ்ந்து போயிருக்கும். ஐயோ, நாம் அவருக்கு எதிரியாக செயல்பட்டோமே, நம்மள நல்லா இருக்கேன்னு கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசும் மாறிடும், உங்கள் மனசும் சந்தோஷமாக இருக்கும். அதனால் நல்லது தானேங்க நடக்குது. யாரையுமே எதிரியாக நினைக்கக்கூடாது, நல்லது நடக்கணும், நல்லது செய்யணும். அட்லீஸ்ட்டு நம்மளால் முடித்தாலும் முடியலைன்னாலும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது. முடிஞ்சால் நல்லது செய்யுங்க, முடியலையா ஒதுங்கி போயிடுங்க. இதுதாங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்கிற உதவி. உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க, இல்லையா கம்முன்னு போயிடுங்க. இதுவே அமைதிக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். அப்புறம் ஏன் நம்ம வந்து கடவுள்கிட்ட நிம்மதியை கொடு, கடவுள்கிட்ட போய் எனக்கு கஷ்டத்தை கொடுக்காத, கடவுள்கிட்ட போய் நம்ம வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம இந்த நோக்கத்தில் செஞ்சிட்டு இருந்தோன்னா இதுவும் கடவுள் தான் நம்மளை செய்ய சொல்கிறாருன்னு நினச்சி செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மனசும் அமைதியாக இருக்கும், உங்களுக்கு கெட்டதும் நடக்காமல் இருக்கும். உங்களால் முடிஞ்சதை ஒரு அன்னாடம்
ஒரு 5, 10 கோயிலுக்கு போகிறீங்களா, ஏதாவது ஒரு பரதேசிக்கு, அதாவது கையேந்தி சாப்பாடு வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க முடிஞ்சா. இல்லையா ஒரு 10 ரூபா கொடுங்க, 5 ரூபா கொடுங்க. இதெல்லாம் ஒரு தானம், மன நிம்மதி. அவர் வாழ்த்துவாங்க, அவங்க வாழ்த்துவாங்க, கையை எடுத்து கும்பிடுறாங்க. கும்பிட்டாங்கனாலே உங்களுக்கு அது அவர் வந்து கடவுளாக தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிவார். வாழ்த்துறது ஒரு நிம்மதியான, மன அமைதியான போராட்டத்தை உருவாக்கும். போராட்டமே இல்லாமல் வாழ்க்கை வேணும்னா யாருக்கும் நடக்காது. நடக்கிறது ஒன்று, நம்ம நினைக்கிறது ஒன்று தான் செயல்படும். அதனால் நீங்கள் கஷ்டம் வருதுன்னு சங்கடப்படாமல் கடவுளை நிம்மதியை கொடுன்னு வேண்டி அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருந்தீங்கனாலே நல்லது நடக்குங்க. நீங்கள் நினச்சது என்றைக்குமே நடக்காது. கடவுள் நடக்கிறத தான் நடத்தி வைப்பார். அதனால் நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.